ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வெளிநாடு வாழ் இந்தியர்கள் என்ஆர்ஐ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அதுக்குரிய டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இன்றைக்கி விவரமாக பார்க்க போகிறோம். முதல்ல என்ஆர்ஐ அப்படின்னா யார்? என்ஆர்ஐங்கிறவங்க 180 நாள், அதாவது ஒரு வருஷத்தில் 180 நாள் இந்தியாவை விட்டு வெளிநாடுக்கு போயிட்டாங்கன்னா, வேலைக்கோ இதுக்கோ போயிட்டாங்கன்னாலும் அவங்க என்ஆர்ஐயாக வகைப்படுத்தப்படுவாங்க. 180 நாளைக்கு மேலே இருந்துட்டாங்க வெளிநாட்டண்டா ஒரு வருஷத்தில், அவங்க என்ஆர்ஐ. ஓகே, என்ஆர்ஐ அப்படிங்கிறவங்க அவங்களுக்குள்ள 3 அக்கௌண்ட்ஸ் இப்போ இந்தியாவில் அவங்க திறக்கலாம். பேங்க் அக்கௌண்ட்ஸ் 3 வகையான அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அந்த என்ஆர்ஐயாக உள்ளவங்க ஃபஸ்ட்டு என்ஆர்இ அக்கௌண்ட்டை பற்றி பார்ப்போம். என்ஆர்இ பேங்க் அக்கௌண்ட், நான் ரெசிடெண்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட் அவங்க திறந்துட்டா ஃபாரின்லேருந்து அவங்க அனுப்புகிற பணத்தை அவங்க டாலராகவே இந்தியாவில் வச்சுக்கலாம். அந்த அக்கௌண்ட்லேருந்து இவங்க செலவு பண்ணுறது, வெளியில் பணம் அனுப்புறது, ஸ்டாக்ஸில் முதலீடு பண்ணுறது எதுக்குமே டேக்ஸ் கிடையாது, டேக்ஸ் ஃப்ரீ, டிடிஎஸ் கிடையாது. அதே மாதிரி அவங்க ஃபாரினுக்கு திரும்ப அந்த பணத்தை வேணும்னா அப்படியே ரீபேட்ரியேட் பண்ணிக்கலாம். எந்த கேள்வி கணக்கு இல்லாமல் அப்படியே நம்ம அவங்க நாட்டுக்கு, அவங்க எந்த நாட்டில் இருக்காங்களோ அந்த நாட்டுக்கு அவங்க எடுத்துகிட்டு போய்க்கிடலாம். இவங்க என்ஆர்இ அக்கௌண்ட்டு. அடுத்து என்ஆர்ஓ அக்கௌண்ட். இந்த என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுங்கிறது நான் ரெசிடெண்ட் ஆர்டினரி அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டில் உள்ள பணம் அவங்க ஃபாரின்லேருந்து போடலாம். அந்த பணத்தை இந்தியாவில் இந்தியன் மணியாக கன்வெர்ட் ஆகிரும். என்ஆர்இ அக்கௌண்ட்டில் போடுற பணம் ஃபாரின் கரன்சியாகவே இருக்கும். ஆனால் என்ஆர்இயில் போடுறது ஃபாரின் கரன்சியாகவே இருக்கும். என்ஆர்ஓவில் போடுறது இந்தியன் மணியாக கன்வெர்ட் ஆகி இங்கே இருக்கும். அதுபோக அதில் நம்ம இங்கே உள்ள ஸ்டாக்ஸு, ஹவுஸ் ரெண்டல், டிவிடெண்ட், இந்த பணம் எல்லாமே நம்ம அங்கே போட்டுக்கலாம். என்ஆர்ஓவில். என்ஆர்இயில் எதுவுமே போட முடியாது. இந்தியாவிலேருந்து ஃபாரின்லேருந்து மட்டும்தான் நம்ம பணம் அனுப்ப முடியும். அதே மாதிரி என்ஆர்ஓவில் நம்ம இந்தியாவிலேருந்தும் போடலாம், ஃபாரின்லேருந்தும் அனுப்பலாம். இந்தியாவில் உள்ளவங்களுக்குள்ள டிவிடெண்ட் எல்லாம் போடலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்தியாவில் நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அது இல்லீகல். நீங்கள் என்ஆர்ஐயாக இருந்தால் அது இல்லீகல். அந்த அக்கௌண்ட்ஸை நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்தியாவுக்கு நீங்கள் பேங்க்கில் போய் சம் ப்ரொசீஜர் இருக்குது, ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி நீங்கள் ஒரே நாளில் மாற்றிடலாம் அக்கௌண்ட்டை. அதே அக்கௌண்ட் நம்பர், அதே எல்லாமே அதே மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரெசிடென்சியல் அட்ரஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். இதில் ப்ரூஃப் என்ன கேட்பாங்கன்னா, உங்களோட பாஸ்போர்ட், உங்களோட வீசா, அப்புறம் நீங்கள் இருக்கிற நாட்டில் உள்ள ரெசிடென்சியல் அட்ரஸ், இது 3 கேட்டு நீங்கள் இந்த அட்ரஸை கொடுத்து என்ஆர்ஓவாக மாற்றிக்கலாம், என்ஆர்இயும் திறந்துக்கலாம். இந்த மாதிரி வசதிகள் இருக்குது. ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து பார்க்க போகிறது 3வதாக எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட், ஃபாரின் கரன்சி நான் ரெசிடெண்ட் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டு டேர்ம் டெபாசிட் அக்கௌண்ட். நீங்கள் ஃபாரினில் உள்ள டாலரை இந்தியாவில் டாலராகவே டெபாசிட் பண்ணிக்கலாம். டேர்ம் டெபாசிட், அதாவது நீங்கள் லாக்இன் பீரியட் இருக்கும். 1 இயருக்கு 2 இயர்க்குன்னு எடுக்க முடியாத அளவுக்கு லாக்இன் பீரியட் இருக்கும். அதில் நீங்கள் டெபாசிட் வச்சுக்கலாம். இது ரொம்ப பெனிஃபிட்டான அக்கௌண்ட்டு. இதில் உங்களுக்கு ஃபாரின் கரன்சியாகவே நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். நீங்கள் டெபாசிட்டை வித்ட்ராவல் பண்ணுறப்ப ஃபாரினில் அந்த பணத்தோட மதிப்பு எவ்வளோ இருக்கோ அந்த மதிப்பு அப்படியே கிடைக்கும், டேக்ஸோட, இது இன்ட்ரெஸ்ட்டோடு கிடைக்கும். இது அந்த மாதிரி உள்ள அக்கௌண்ட்டு. இந்த மாதிரி 3 வகையான அக்கௌண்ட்ஸ் இருக்குது. இதை 3வையும் பயன்படுத்திக்கலாம் இந்தியன்ஸு, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறவங்க. இந்த வீடியோ வெளிநாட்டில் உள்ள வேலை பார்க்குறவங்களுக்கும், மற்றபடி இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும். அவங்க எதிர்காலத்தில் திட்டமிட்டு செய்கிறதுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்கும். நாங்கள் இங்கேருந்து கிளம்பும் போதே இதெல்லாம் செஞ்சுட்டு போகலாம். ஃபாரினில் விசா இருந்துச்சுன்னா, இல்லாட்டி அங்கே போயிட்டு 2வது வரும்போது கூட இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் அவங்களுக்கு நாளைக்கு எதுவும் ப்ராப்ளம் வராமல் லைஃப் ஸ்மூத்தாக போகும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன்.